பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை நேற்று மிக முக்கியமான 2 அறிவிப்புகளை அறிவிச்சிருந்தாங்க. அதில் ஒன்று வருகின்ற 25, 26, 27 வருகின்ற சனி, ஞாயிறு, திங்கட்கிழமையில தமிழினப்போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டத்துல பயணம் மேற்கொண்டு தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்திக்க உள்ளார் என்று. இன்னொரு அறிவிப்பு, கும்பகோணம் மாநகர்ல சோழமண்டல மாநாடாக, சமூக நல்லிணக்க மாநாடாக வன்னியர் சங்கம் சார்பில் வருகின்ற பிப்ரவரி 23ஆம் தேதி அன்று மாபெரும் மாநாடு நடக்கும் என்று 2 அறிவிப்புகள் வெளியாகி இருந்துச்சு. முதல் அறிவிப்பு என்பது, நாங்க பழைய ஐயாவை பார்க்க போறோம். ஐயா அவர்கள் புத்துணர்ச்சியோட தீவிரமாக களத்துல இறங்கிட்டாங்க. 2026ல ஒரு புதிய அரசியல் புரட்சியை இந்த பயணம் ஏற்படுத்தும்னு பாமகவினர்கள் தாண்டி திமுக, அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களும் பேச தொடங்கி இருக்கிறாங்க. இதனால் மருத்துவர் ஐயா அவர்கள் ஏதோ திரைப்பின்புலத்தோடு பேச்சாற்றலோடு அப்படியெல்லாம் இந்த கட்சியை தொடங்கல. ஒவ்வொரு கிராமமாக சென்று ஒவ்வொரு கிராமத்திலும் எழுச்சியை ஏற்படுத்தி, இப்பெல்லாம் சமூக வலைதளங்கள்லாம் இருக்குல்ல, அப்படிலாம் இல்ல, டிவி வரத்துக்கு முன்பாகவே 1970களின் பிற்பகுதியிலும் 1980களின் முற்பகுதியிலும் நடந்தும், சைக்கிள்ல மிதிச்சும், பேருந்துகள்ல பயணிச்சும் தமிழ்நாடு முழுக்க பயணம் மேற்கொண்டு இந்த பெரும் இயக்கத்தை கட்டி அமைச்சார். இது முழுக்க முழுக்க மருத்துவர் ஐயாவுடைய கடுமையான உழைப்பு. அந்த கடுமையான உழைப்பால் தான் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்களை அவருடைய பாதம் படாத கிராமமே இல்லை என்று சொல்கின்ற வண்ணம் அனைத்து கிராமங்களிலும்